வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளி உங்களுக்கானது, உங்களுடைய காணொளி, தமிழ்நாட்டிற்கானது, தமிழர்களுக்கானது. இந்த காணொளி தமிழகத்தினுடைய மண் வளம், மக்கள் வளம் பற்றி பேசுகிறது. சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். குஜராத்தில் ஒரு ஐநூறுரூவா நோட்டு அடிக்கிற கம்பெனி இங்கே நம்ம குஜராத்தில் தான் 500 நோட்டு அடிக்கிற ஒரு தொழிற்சாலையவே பிடிச்சிருக்காங்க. அதாவதுங்க, ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு லைட்டாக அப்பப்போ ஒரு தேவைக்கு அப்படியெல்லாம் அடிக்கிறது இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே ஃபேக்ட்ரியே வச்சு நடத்துறது. அதாவது 500 நோட்டாக அடித்து தள்ளுறது. அது ஒரு காணொலி எல்லாம் இருக்குது. காணொலியெல்லாம் வந்துருச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸு தான். பழைய நியூஸு, கொஞ்சம் பழசு. ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது அந்த நியூஸு. இது நம்ம வந்து பாருங்கள், என்ன எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. அதாவது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் அடுக்கிக்கிட்டே இருக்கோம். இந்த மானங்கட்ட பிஜேபி அரசு மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் எதுக்குமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. கொஞ்சம் கூட வைக்கவே பட மாட்டேங்கிறாங்க. கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட. ஐயோயோ, நம்மளை இந்த மாதிரிலாம் குறை சொல்கிறாங்களே நமக்கு அப்படிங்கிற ஒரு பதட்டம் வரமாட்டாங்குது. எப்பயும் போல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எப்படி எங்கே போய் முடிய போகுதில்ல. நாளைக்கு இப்போது நீங்கள் ஒரு நாட்டினுடைய இது சாதாரணமாக அப்படியே போயிட்டே இருக்கும்போது, ஒரு நாட்டினுடைய அதிபரை, ஒரு சர்வாதிகாரியை, ஒரு ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரி ஆனவங்களை போய் நீங்கள் பேசக்கூட முடியாது. எல்லாத்தையும் கட்டுப்போட்டுருவாங்க. சும்மா வாய் வார்த்தை கூட பேச முடியாது. எல்லாத்தையும் கட்டுப்போட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. அப்போது நம்ம அதிகாரத்திற்கு எதிராக குரலே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். நம்ம பாருங்கள், வரிசையாக இப்போ மோடியே அடுக்கிறாரு குற்றச்சாட்டுகளை. ராகுல் காந்தி மோடி மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாரு. ஓட்டு திருட்டுகிறார். அவர் எல்லா குற்றச்சாட்டுகளையும் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் ஒன்றும் கூட அவங்க ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. எந்த விதமான இதுவும் காட்டல. அவங்க பாட்டு செவனேன்னு பார்லிமெண்ட் வராங்க, போகிறாங்க. அவங்க பாட்டு பிரதமர் வேலையை பார்க்குறாங்க, மற்ற எல்லா வேலையும் பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிறாங்க. பத்தாவதுக்கு விஸ்வகுருன்னு பேசுகிறாங்க. உலகத்திலே பெரிய ஒரு உலக தலைவர்களில் ஒருத்தர்னு பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா உலகத்தில் இருக்கவங்களாம் காரி துப்பிக்கிட்டு இருக்கான். எதை பற்றியுமே நம்ம நாடு கவலைப்படுறதில்ல. பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு, வேலைவாய்ப்பு இல்லாமல் போச்சு, நாட்டினுடைய அந்த ஜிடிபி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த பணவீக்க விகிதம் அதிகமாகிட்டு இருக்குது. அந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது 53 ரூபா 55 ரூபா இருந்தது வந்து 88 ரூபா, அந்த மாதிரி 85 ரூபா அப்படி போய்கிட்டு இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. பீகார் தேர்தல் வருதா, ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை பண்ண வேண்டியது. இந்த தேர்தல் வருதா, ஏதாவது ஒரு அட்டூழியத்தை பண்ண வேண்டியது. இல்லைன்னா ஜிஎஸ்டி குறைக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், ஜிஎஸ்டி குறைச்சி வச்சுருக்காங்க. 5 ஸ்லாபு 6 ஸ்லாபு அப்படின்னாங்க. இப்போ 4 ஸ்லாபு 2 ஸ்லாபில் கொண்டாந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இருக்கிறது 4 ஸ்லாபு. ஒரு பொருளாதார நிபுணர் வந்து கழுவி ஊற்றுறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஹா இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டிலாம் எல்லா விலைவாசியும் குறைஞ்சி போச்சு. இந்த அம்மாவே சொல்லுது 2 லட்சம் கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குமா மக்கள் கையில். 2 லட்சம் கோடி ரூபா இருக்குமா அந்த அம்மா சொல்லியிருக்கு ஜிஎஸ்டி பற்றி. ஏன் இது ஏற்றுனது யாரா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்குது. அது அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், திருகுறாங்க. என்னமோ ஒரு 25 வருஷமாகவே இந்த ஸ்லாப் இருந்த மாதிரி இந்த அம்மா வந்து தான் இதெல்லாம் மாற்றுற மாதிரியும், பொய், புரட்டு, ஏமாத்து, திருட்டு நம்ம இந்திய மக்களையே வந்து ஒரு முட்டாளாக நினைக்கிறது. இது எத்தனை தடவை தான் இதை பேசி அழிச்சு போகுதுங்க. 500 ரூபா கள்ள நோட்டு கம்பெனி வச்சு அடிச்சிருக்காங்க. ஃபேக்ட்ரி வச்சு அடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். பதறுமா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம். பணவீக்கம் அதிகமாச்சுன்னா, இப்போ ஜிம்பாவேல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஜிம்பாவே தான் பார்த்தோம் ஞாபகம். எனக்கு சரியான ஞாபகம் தான், அது ஜிம்பாவே தான். ஒரு ப்ரெட்டு பாக்கெட் வாங்க 15,000 கொடுத்தாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே. அது வந்து ஒரு ஆப்பிரிக்க நாடு தான். ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டுங்க, பணம் கட்டுக்கட்டாகி இருக்குது. ஆனால் அந்த பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த
இந்த பணவீக்கம். பணவீக்கம் அப்படின்னா, பணம் நெறையா இருக்கும். ஆனா, அந்த பணம் ரூ. 10க்கு வாங்கக்கூடிய இப்போ நம்ம ரூ. 70க்கு 1 கிலோ அரிசி வாங்குறோம். ரூ. 70க்கு ரூ. 60க்கு 1 கிலோ. 75 ரூ. 70 போட்டா நல்ல அரிசி ஒரு அரிசி இப்போ கிடைக்குது. இப்போ ரூ. 1800 ரூ. 2000 அந்த மாரி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது பணவீக்கங்கிறது எப்படின்னாக்கா, ரூ. 5000 விக்கும் அரிசி. ஒரு அரிசி மூட்டைய வாங்குறதுக்கு ரூ. 5000 கொண்டு போய் குடுக்கணும். அந்த மாரி. அதாவது பொருளினுடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டு, பொருளினுடைய மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் பணவீக்கம்னு சொல்றோம் நம்ம. பொருளினுடைய மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். கட்டுக்கட்டா பணம் இருக்கும். மதிப்பு இல்லாம போயிரும். இப்போ நம்ம தங்கம் வாங்குறோம் பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் தான். தங்கம் இப்ப என்ன விலை கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 நெருங்கி வந்துருச்சு. ஆனா ஒரே ஒரு பவுன் தான் தங்கம். ஒரு பவுன் எத்தனை கிராம்? 8 கிராம். 8 கிராம் தங்கத்துக்கு ரூ. 1,00,000 குடுக்குறோம். இதுக்கு பேர் தான் பணவீக்கம். எப்படி இருக்கணும்? 8 கிராம் தங்கம் ரூ. 2000 இருந்துச்சுனாக்கா கரெக்ட்டு. அதனுடைய நம்ம ரூபாயோட மதிப்பு அதிகம்னு அர்த்தம். ஆனா 8 கிராம் தங்கம் வந்து அ ப ரூ. 1,00,000 போகும்போது, சரி நம்ம 80 மடங்கு கூட இருக்கிற அமெரிக்காக்காரன் எத்தன டாலர் குடுத்து வாங்குவான் ஒரு பவுன் தங்கத்த? அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. அப்போ அவனுடைய பணம் எங்க இருக்குது? ரூ. 1 அவனுடைய $1க்கு நம்ம ரூ. 80 குடுக்குறோம்னா, நம்மளுடைய பணவீக்கம் எவ்வளவு மோசமான சூழ்நிலையை நோக்கி போய்க்கிட்டு இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம் நம்ம. இந்த பணவீக்கத்துக்கு காரணம் என்ன பண்ண, அந்த மாரி ரூ. 500 நோட்டு, கள்ள நோட்டு அடிச்சு விடுறது தான். அதாவது ஒர்த் இருக்கணும். இப்போ ஒரு 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 நாட்ல ஒரு ஒரு ஒ ஒரு 10,000 கோடி ரூபாய் இருக்குது. நம்ம இந்த ரூ. 50 வந்து ரூ. 50 நோட்டு வந்து ஒரு ஒரு 1000 ஒரு 1,00,000 நோட்டு இருக்குது அப்படின்னா, அந்த 1,00,000 நோட்டுக்கு ஒர்த்தானா உள்ள நம்மள்ட்ட சாமான் இருக்கணும்ல, பொருள் இருக்கணும்ல, ஒர்த்தபிள் இருக்கணும்ல. ஒர்த் இல்லாம வெறும் நோட்டா வந்துகிட்டு இருந்துச்சுனாக்கா, அதுக்கு பேரு தான் பணவீக்கம். பணம் நெறையா இருக்கும். வாங்குறது கஷ்டமாகி போயிரும். பணவீக்கம் அப்படிதான் வருது. இது நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சு சின்னாபின்னப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அசால்ட்டா வச்சு நடத்தியிருக்காங்க குஜராத்ல. குஜராத்ல என்னென்ன நடந்திருக்காங்க தெரியுங்களா? ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். குஜராத்ல செக் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? செக் போஸ்ட்டு. மத்திய அரசு நடத்துறதுங்க செக் போஸ்ட்டு. கேவலமா இருக்குங்க. அதெல்லாம் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. நாட்ல வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்த்தா வெளிநாட்டுக்காரன் தெரியும். அவங்கலாம் இந்தியாவ பத்தி என்ன நினைப்பாங்கன்னே தெரியல. என்ன இப்படியும் ஒரு நாடாடா? செக் போஸ்ட்டுங்க. ரோட்ல ஒரு செக் போஸ்ட்ட கட்டி, அந்த செக் போஸ்ட்ல அரசாங்கம் பணம் சுங்க வரி வசூலிக்கிற மாரியே வசூலிச்சிருக்காய்ங்க. இத விட கொடுமை எங்கேயாவது இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஊர்லயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலீஸ்காரன் போலியா வந்து பணத்த திருடுவான். நம்ம சினிமால பார்த்துருக்குறோம். போலீஸ்காரன் வந்து போலீஸு பொ பொ போலீஸ் போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு, சிபிஐ வேஷம் போட்டுக்கிட்டு, போய் நகைக்கடையிலயோ, இல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாரி வேஷம் போட்டுக்கிட்டு, அங்கேயோ, இங்கேயோ இந்த மாரி வேலையெல்லாம் பார்ப்பாய்ங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனே கட்டியிருக்காய்ங்க போலியா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் இந்த நாட்ல நடக்குது பாருங்க. எத பத்தி நம்ம பாருங்க நம்ம ஜனநாயகங்கிற பேர்ல, நம்ம மக்கள் எங்கேயுமே எதையுமே கண்டுக்கிறது இல்லங்க. அப்படியே விசாத விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ட வந்து இவிங்க போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு அ என்னென்ன இப்ப பண்ணிட்டு இருக்காய்ங்க பாருங்க. இன்னும் நெறைய இருக்குங்க லிஸ்ட்டு. படிச்சுக்கிட்டே இருக்கலாம். குஜராத்ல அவ்வளோ நடக்குது. அ எவ்வளவு பித்தலாட்டம், ஏமாத்து வேல. அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்லயே செக் போஸ்ட் போட்டு, அந்த ஊர் மக்களையே ஏமாத்தி, எவ்வளோ கொடுமையெல்லாம் நடக்குது பாருங்க. அதாவது திருட்டு கும்பல் ஆட்சியில இருந்தா, அதுக்கு கீழ இருக்கிற மக்கள் திருடர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா, இப்போ ஒரு கட்சி ஆட்சியில இருக்குது. அந்த கட்சிக்காரன் கீழ இருக்கிறவன் தப்பு செய்றான் அப்புட்ன்னா, அவனுக்கு ஒரு தைரியம் வருது. என்ன மாரி தைரியம் வருது? நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள விட பெரிய தப்பு செய்றான். அப்ப நம்ம தப்ப கண்டுக்க மாட்டான். அப்படிங்கிற மாரி தான் வருது. அப்படியே நீ கண்டுக்கிட்டு கூப்பிட்டு விசாரிச்சாலும், "நீ என்ன யோக்கியமா? நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ற. நீ வந்து என்னைய கேள்வி கேட்கிற. நீ முதல்ல தப்பு பண்றத நிப்பாட்டு. நான் நிப்பாட்டுறேன்." அப்படின்னு தான் சொல்லுவான். இதானே உலக இயல்பு. இதானே உலக வழக்கம். அதனால இப்ப என்ன பண்றாய்ங்க, இப்ப இப்ப குஜராத்ல பண்ணியிருக்கான். கண்டிப்பா அதுக்கு வந்து எவனாவது ஒருத்தன் இந்த சங்கி கும்பலா தான் இருப்பான். அவனுக்கு தான் அந்த தைரியம் வரும். ஏன் அவனுக்கு அந்த தைரியம் வருது? அவனுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் மேலிடத்துல.
அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவும் தான் அவன் அந்த வேலையை தைரியமாக செய்கிறான். அதாவது அரசியல்வாதிகளினுடைய சப்போர்ட்டோட, அரசியல் அதிகாரிகளினுடைய சப்போர்ட்டிவோட அந்த வேலையை இப்போ செக் போஸ்ட்டை கட்டி வசூலாக நடத்தியிருக்கிறான். 500 கள்ள நோட்டு நடத்தியிருக்கிறான். கோர்ட்டு நடத்துகிறான். போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிறான். ஏன்னா அப்புறம் கவர்மெண்ட்டில் இருக்கிற போலீஸுக்கு, கோர்ட்டுக்கு, செக் போஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் என்னடா மரியாதை? என்னடா நடக்குது நாட்டில், உங்கள் ஊரில்? ஏன்னா ஆனால் அது சொல்கிறது பூரா இங்கே இருக்கிற அந்த அந்த முட்டாள் கூட்டத்தை, மூடர் கூட்டம், திருட்டு கூட்டத்தை பாருங்கள். நம்ம வெளியே குறை சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஒன்றும் இல்லாமல் போய், தமிழ்நாடு ஒன்றுக்கும் உதவாது, தமிழ்நாடு ஒன்றுக்கும் உதவாது. என்னடா தமிழ்நாட்டில் என்னடா குறை இருக்குது? பொற்கால ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு தமிழ்நாட்டை கண்ண மூடிய குறை சொல்கிறீங்க. போய் போய் அங்கே போய் பாருங்கடா. வடநாட்டில் நடக்கிறது பாருங்கள். உங்கள் ஊர்லலாம் ஏதாவது ஒரு ஊரை திருத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசுங்கடா. நாங்கள் திருந்திட்டோம், நாங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, தமிழ்நாட்டோட நாங்கள் பயங்கரமாக பாஸ்ட்டில் இருக்கிறோம், நீங்கள் எங்களை மாதிரி தமிழ்நாடு கொண்டு வாங்க, தமிழ்நாடு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஊரை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து சொல்லுங்கடான்னா ஒரு பையன் கேட்க மாட்டாங்கிறான். 500 கள்ள நோட்டு அடித்து கம்பெனி மாதிரி வச்சு நடத்தி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 5000 நோட்டு 2000 நோட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 500 கள்ள நோட்டு என்னங்க ஆச்சு? ஒரு மாதத்துக்கு அடித்தானா அது புழக்கத்தில் விட்டானாக்க பணம் வைக்க எப்படிங்க போகும்? எங்கெங்க போகும்? தட்டி தரையில் போய் உட்காந்துக்காத பொருளாதாரம். அப்புறம் எப்படிங்க நம்ம வந்து அப்புறம் கவர்மெண்ட்டு நோட் அடிக்கிறதுக்கு இவங்க நோட் அடிக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம்? திருட்டு கும்பலுங்க. மொத்தமும் திருட்டு கும்பல். எல்லாம் திருட்டு பயலுங்க. எல்லாருமே திருட்டு பயலுங்க. கோபம் ஒரு பக்கத்து வருது, ஆத்திரம் ஒரு பக்கத்து வருது, ஆத்தாமையாக இருக்குது. இது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. யார்கிட்ட போய் புலம்புறது? எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? எந்த போலீஸ்காரன் போய் கேட்பான்? எந்த கோர்ட்டு போய் கேட்கணும்? கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் இருக்கிறவங்க போல அவங்க ஆளுங்களாக இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அவங்க ஆள், பிரதம மந்திரி அவங்க ஆளாக இருக்கும்போது அவங்கள்ட்ட மொத்த அதிகாரம் போய் சேர்ந்துக்கிட்டா இந்த மாதிரியே திருட்டு கும்பல் நடந்துக்கிறதா என்னங்க அர்த்தம்? ஏற்கனவே முன்னாடியே பார்த்த நியூஸ் தான். முந்திரா போர்ட்டில் லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஹெராயின், கஞ்சா வைக்குது. இங்கே ஒரு ஆள் உட்காந்து பேசுகிறாரு, நேற்று கூட பேசுகிறாரு. அவர் பேர் எடப்பாடி பழனிசாமின்னு பேர். அவர் மேலே எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவர் மேலே இருக்கிற சுத்தம் அந்த பதவிக்கு இருக்கிற பதவிக்கு தான் அது மரியாதையை தவிர அவர் மேலே சுத்தமாக மரியாதை இல்லை. நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. இந்த நாள் பேசுனது நேற்று காலையில் நியூஸில் வந்தது. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் கஞ்சா வியாபாரம் அதிகரிச்சிருச்சு. தமிழ்நாடு பூரா கஞ்சா வைக்கிறாங்க. திமுககாரங்க தான் விற்கிறாங்க. திமுககாரங்களே கஞ்சாவை விற்கிறதுனால ஒரு கஞ்சா வியாபாரி கஞ்சா வைக்கலாம், ஒரு ரவுடி கஞ்சா வைக்கலாம், பொறிக்கிறவங்க கஞ்சா வைக்கலாம். ஆனால் திமுககாரங்களே விற்கிறாங்க. திமுககாரங்கனால விற்கிறதுனால என்ன பிரச்சனை? திமுககாரங்க ஆட்சியில் இருக்காங்க. அதனால் திமுககாரங்க கஞ்சா விற்றாக்க போலீஸாரால் கைது பண்ண முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. இந்த பழனிசாமி தான் பிஜேபியோட கூட்டணி இருக்காரு. அங்கே தான் 500 கள்ள நோட்டு வச்சுருக்காங்க, அங்கே தான் செக் போஸ்ட் வச்சுருக்காங்க, அங்கே தான் கோர்ட்டு கட்டுறாங்க, அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க. முந்திரா போர்ட்டில் கஞ்சா இங்கே விற்கிதுன்னு இவர் சொல்கிறார், எடப்பாடி சொல்கிறாரு. ஆனால் கஞ்சா எங்கேருந்து வந்துச்சுங்க? எந்த ஊர்லேருந்துங்க வருது கஞ்சா? முந்திரா போர்ட்டில் தாங்க கடத்துகிறாங்க. மொத்த தங்கமும் அவன் ஊரில் தாங்க கடத்துகிறாங்க. அவனுடைய ஹார்பரில் தான் கடத்துகிறாங்க முந்திரா போர்ட்லேருந்து. ஆனால் அதெல்லாம் எந்த பத்திரிக்கையும் பேசாது, யாரும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் போட்டு அமைக்கிறவங்க. அப்படியே பேசினாலும் அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அந்த மாதிரி தாங்க இருக்குது சர்வாதிகார நாடு இன்னைக்கு. கஞ்சாவை அந்த 1 லட்சம் கோடி ரூபா 2 லட்சம் கோடி ரூபா அப்படிங்கிறாங்க கஞ்சாவில். அதெல்லாம் எடுத்து அரசு பொறுப்பில் வச்சுருந்த கஞ்சாவை காணாமல் போச்சுன்னு அப்படி தாக்கல் பண்ணுறாங்க கோர்ட்டில். எவ்வளோ மோசமான சூழ்நிலை நாடு இருக்குன்னு பார்த்துக்குங்க. அரசு கட்டுப்பாட்டில் இருந்த கஞ்சா எங்கடா போச்சு அப்படின்னா காணாமல் போச்சுங்கிறாங்க. சிபிஐ அலுவலகம் திடீர்னு தீப்பிடிச்சு எரியுதுங்க. இடி அலுவலகம், சிபிஐ அலுவலகம் திடீர்னு பார்த்தா தீப்பிடிச்சு எரியுதுங்க. அதில் முக்கியமான கோப்புகள்லாம் இருக்குன்னு ஓப்பனாகவே வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. அலுவலகம் தீப்பிடிச்சு, அரசு அலுவலகம் எப்படிங்க தீப்பிடிச்சு எரியும்? என்னங்க பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஆவணங்கள் இருக்கிற ஒரு கட்டடம் ஒரு தீப்பிடிச்சு எரியுது. இது எவ்வளோ பெரிய திருட்டு வேலைங்க அதெல்லாம். எவ்வளோ கேவலமான வேலைங்க அதெல்லாம். ஒரு ஆட்சியில் இருக்கிறதுக்காக, ஆட்சியில் இருக்கிறவங்க தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்காக எவ்வளோ குற்றங்கள் செய்கிறது.
எத்தனை குற்றங்கள்ங்க செய்றது? என்னங்க பண்ணிருச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு? அத மாத்தி 2014 இவிங்கள்ட்ட ஆட்சிய குடுத்துட்டு, இவிங்கள்ட்ட நம்ம படுற பாடு எவ்வளவுங்க? அந்த ஏழை மக்கள பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த நாடு எதை நோக்கி போய்க்கிட்டு இருக்குங்க? இந்த நாடு ஜனநாயக நாடா இருக்கா? இல்ல நாசமா போன நாடா இருக்காங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையேங்க. மக்கள் எழுச்சி வரமாட்டேங்குதேங்க. 1,76,000 கோடிக்கு ஒரே பொங்குனாய்ங்க. அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தன் இருந்தான். அவன் பொங்குனான். அண்ணா ஹசாரேன்னு ஒரு பீஸ் இருந்துச்சு. ஐயோ! அவன் பொங்குனான். இன்னும் இருக்கிறவன் பூரா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பொங்குனான். அதில ஒரு போலீஸ்கார அம்மா வேற. ம். அந்த அம்மா பொங்குனதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பரிசு. கிஃப்ட்டு. கவர்னர் போஸ்ட்டு. இப்படியே வந்து த அரசு அதிகாரிகளையும், அரசாங்கத்தையும், அரசாங்கத்தில இருக்கிற எல்லாத்தையும் கையில போட்டுக்கிட்டு, எலெக்ஷன் கமிஷன கையில போட்டுட்டு ஓட்டு திருடுறது. எல்லா அதிகாரத்தையும் தன்னுக்கிட்டயே வச்சுக்கிட்டு, இந்த மாரி அராஜகம் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தா, நாட்ட யாருங்க காப்பாத்துறது? நாட்டுல இருக்கிற மக்களுடைய கதி. சிந்திக்க வேண்டும் நாம். பெரியார் சொல்லியிருக்காரு. எல்லாத்தை விட உன்னுடைய சிந்தனை தான் பெருசு. இந்த உலகத்துல சிந்திச்சிருங்க. சிந்திங்க. சிந்திக்கத்தான் அதாகும். நாமளும் சிந்திக்க வேண்டிய கட்டத்துல இருக்கோம். இந்த கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, மத்தியில இருக்கிற ஒன்றிய கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்களாகிய நாம் சிந்திப்போம். நன்றி.